ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையில மறுபடியும் உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2வது வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபையில நாம் கூடி வருகிற திருச்சபையில அரசாங்க அதிகாரிகளோ இல்லாவிட்டால் நன்றாக படித்தவர்களோ மருத்துவர்களோ ஆசிரியர்களோ பேராசிரியர்களோ இருக்கும்போது ஒரு பெருமையாக நாம் எண்ணுவோம். நாம் மற்றவர்களிடத்தில் எங்களுடைய திருச்சபையில் அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லுவது இயல்பு. ஆனால் நம்முடைய சபையில், அதாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்கள் பார்த்து பின்பற்றத்தக்க ஒரு நல்ல பரிசுத்தவான்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் என்று நாம் கேட்போமானால் என்ன பதில் சொல்லுவோம்? இதுதான் இந்த தியானத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. சபை என்பது கற்றவர்கள் கூடுகிற கூட்டமாகவோ, அதிகமான ஐஸ்வர்யவான்கள் செல்வந்தர்கள் கூட்டமாகவோ, அறிஞர்கள் கூட்டமாகவோ இருப்பது நல்லதுதான். ஆனால் சபை என்பது இதை காட்டிலும் மேலாக ஒரு வார்த்தை சொல்கிறது, பரிசுத்தவான்களின் கூட்டமாக இருக்க வேண்டும். அந்தஸ்தும் அறிவும் அதிகாரமும் ஐஸ்வர்யம் கொண்ட பலர் இருப்பதல்ல ஒரு சபையின் உண்மையான ஆசீர்வாதம். இவர்களெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே பரிசுத்தவான்கள் இருக்க வேண்டும். அங்கே நல்ல பண்புகளாலும் நல்ல குணங்களாலும் மற்றவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக வாழ்கின்ற பலர் இருக்கும்போதுதான் அது பரிசுத்தவான்களின் கூடாரம், பரிசுத்தவான்களின் கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு நிறைய பக்தி முயற்சிகளை பார்த்து பரிசுத்தவான்கள் என்று சொல்லுவதா? நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். பல சமயங்கள்ல ஆண்டவரை பின்பற்றுகிற மக்கள் ஆலயத்துக்கு ஒருங்காக வருவதும், ஆலயத்தின் காரியங்களில ஈடுபடுவதும், நம்மை அர்ப்பணிப்பதும், அப்புறம் காணிக்கை செலுத்துவதும், இதெல்லாம் நாம் ஒழுங்காக செய்கிறோம். இது பக்தி செயல்கள். இதற்கு உதாரணமாக மார்ட்டின் லூத்தரை குறித்து நான் உங்களுக்கு இந்த காலவேளையில வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஜெர்மன் நாட்டிலே ஐஸ்லேபன் எனும் சிற்றூரில கிபி 1483 நவம்பர் 10 பிறந்தார். இவர் பிறந்த மறுநாள் மார்ட்டின் என்ற பக்தரின் திருவிழா நடைபெற்றதால் அந்த நாளில் அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. கல்லூரியில் பயிலும் போது அவரோடு படித்த மாணவன் ஒருவன் திடீரென்று இறந்து போனான். இந்நிகழ்ச்சியினால் கடைசி நியாயத்தீர்ப்பு, மோட்சம், நரகம் என்பவர்களை பற்றிய நினைவுகள் அவரை அதிகமாக வாட்டியது. இதன் விளைவாக இனி தன் எதிர்காலம் என்ன என்று யோசிக்கலானார். தன் பாவத்தில் இருந்தும் அதனால் வரும் தண்டனையில் இருந்தும் விடுபட்டு மோட்சம் செல்ல வழி என்ன என்று அவர் சிந்திக்க தொடங்கினார். கத்தோலிக்க துறவிகளோடு தானும் சேர்ந்து ஜெபம், உபவாசம் ஆகிய நல்லொழுக்கங்களை வாழ்வதே அதற்கு வழி என்று அவர் நினைத்தார். ஆயினும் அவருக்கு சந்தோஷமே இல்லை. பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன் பாவியாக நிற்கிற நான் எம்மாத்திரம் என்று அவர் எண்ணினார். ஆகவே ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் தொடர்ச்சியாக பாவ அறிக்கை ஜெபம் செய்தார். தனது பாவம் சிறியதா பெரியதா என்பதை விட எல்லா பாவத்தையும் ஒன்று விடாது அறிக்கை செய்து விட்டேனா என்பது அவருடைய கேள்வி. வேதாகமத்தை அதற்காக ஆராய்ந்து பார்த்தார். பவுல் எழுதிய நிருபங்களின் மூலம் ரோமர் 1:17 தேவன் நீதியுள்ளவராயினும் தமது குமாரன் மூலம் சிலுவையில் இரக்கத்தை காட்டினார் என்பதை அறிந்தார். இரக்கத்தை பெறுவதற்கு விசுவாசம் ஒன்றே தேவை என்பதையும் நன்கு புரிந்து கொண்டார். பணத்திற்கு பாவ மன்னிப்பு சீட்டு விற்பதை எதிர்த்தும், சபை போதகர்கள் மற்றும் தலைவர்களின் தவறான போக்கை கண்டித்தும் 95 கட்டுரைகள் அடங்கிய பேப்பரை ஆலயத்தின் வாசற்கதவில் ஆணியடித்து வைத்தார். கிரேக்க மொழியிலிருந்து வேதாகமத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் இவரே. கிறிஸ்துவ திருச்சபையில் மறுமலர்ச்சி ஏற்பட தேவன் இவரை பயன்படுத்தினார். இவருடைய சேவை நிமித்தம் பலர் கிறிஸ்துவின் மெய் அன்பை கண்டு கொண்டனர். பரிசுத்தவான் என்று பாவரிக்கையும் உபவாசமும் செய்வதனாலே அடிப்படை சிலுவையிலே அவர் செய்து முடித்தவைகளை விசுவாசித்து அதை பின்பற்றி நாம் கடந்து போக வேண்டும் என்கிற உண்மையை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆகையால் ஆசீர்வாதம் என்பது பணத்தின் வடிவிலும், அந்தஸ்தின் வடிவிலும், திறமையின் வடிவிலும் அல்ல, தெய்வீக குணாதிசயங்களின் வடிவில் அது பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் மனித வாழ்விற்கு மிக முக்கியமான தேவை நல்ல பண்புகள். பிறருக்கு நம்மால் அதிக நன்மை ஏற்படுவதெல்லாம் நல்ல குணங்கள் தான். நல்ல பண்புகளாலும் நல்ல குணங்களாலும் நல்ல செயல்களாலும் நாம் ஆசீர்வதிக்கப்படாத நிலையில் பண மிகுதியும் அறிவு மிகுதியும் அதிகார வலிமையும் உண்மையான நன்மைகளாய் இராது. தேவன் நம்மை பரிசுத்தவான்களாகும்படி அழைத்தார். நமக்கு பரிசுத்தம் என்னும் உணர்ந்த தெய்வீக அந்தஸ்தை சம்பாதித்து தருவதற்காகவே இயேசு சிலுவையில் ஜீவன் தந்தார். எனவே தனிப்பட்ட வாழ்க்கையாயினும் சபையாயினும் அங்கே தேவன் முதலிடத்தில் வைத்து மதிக்கும் பரிசுத்தம் என்ற செல்வம் மிகுதியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு நமக்கு ஏற்படும் ஆழ்ந்த பிணைப்பு நம்முடைய தேவைகள் யாவற்றையும் தந்து விடாவிட்டாலும் பரிசுத்த நற்குணங்களை நிச்சயம் தரும். அதுதான் ஆசீர்வாதம். ஆகையால் விசுவாசத்தினாலே
தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய செய்து முடித்தவைகளின் மேல் விசுவாசித்து நாம் தொடரும் போது பரிசுத்தவானாக நாம் வாழ்வதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த கால வேளையில் நாம் வெளிப்பிரகாரமாக இருக்கின்ற ஆசீர்வாதங்களை காட்டிலும் நற்பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கையை விசுவாசத்தினாலே வெளிப்படுத்துவோம். அதை கிரியைகளிலே, விசுவாசத்தை கிரியைகளிலே காட்டுவோம், செயல்படுத்துவோம். நாம் திருச்சபைக்கு மாதிரியாக, மற்ற மக்களுக்கு முன்பாக மாதிரியாக வாழ்ந்து காட்டுவோம். ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னே போகிறார். தொடர்ந்து நீங்கள் செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.